பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு கவனம் வேண்டும், தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆதார வசனம் பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருகிறார் என்று நம்பி. கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்களே, அவரவர் தாயின் கருவிலே கருவாக இருக்கும்போதே அவயவங்கள் ஒன்றும் உருவாகும் முன்னமே அவைகள் உருவேற்படும் நாட்களும் குறித்து வைத்தார். உங்களை பற்றித்தான். சங்கீதம் 139:16. இதை பவுலும் எரேமியாவும் அறிக்கையிட்டார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அடியானை முன்குறித்த தேவன் என்று கலாத்தியர் 1:15, எரேமியா 1:5. உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டவர். எபேசியர் 1:4. இந்த வசனங்களை எல்லாம் நிதானமாக தியானிக்க வேண்டும். முன்குறித்து அழைத்த தேவன் நம்மில் முன்குறித்தல் அழைப்பு என்ற நற்கிரியை அதில் வைத்தார். இது என் பிள்ளை, இது எனக்கு வேண்டும் என்று வைக்கும் பொழுதே ஏதோ வரட்டும் பிழைக்கிட்டு போ, அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வைத்தார். அந்த நோக்கத்திற்கு தேவையானது விசுவாசத்தை வைத்தார், கிருபையை வைத்தார், அழைப்பை வைத்தார், எப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை வைத்தார். எல்லாம் சேர்ந்து ஒன்றாக நற்கிரியை அதில் வைத்தார். நம்முடைய கருவிலேயே வைத்து விட்டார். நாம் சொல்லுகிறோம், நான் தான் இன்னார் சொன்னதுனால சர்ச்சுக்கு போனேன், பின் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று. இது நம்முடைய வழிபாதை. இப்படி வரவழைக்க அவர் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எண்ணற்றவை. விசுவாசத்தை நம்மில் துவைக்கினவர் அவர்தான். எபிரேயர் 12:1. இந்த விசுவாசம் நம்மில் கடுகு விதை போல் விதைத்தவர் அவர்தான். பின் சாட்சிகளை கேட்டு கேட்டு நமக்கும் இந்த ஆண்டவர் வேண்டும் என்று வந்தோம். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர் அவர்தான். 1 யோவான் 4:10. எல்லாம் முதலில் செய்தவர் அவர்தான். இப்படி நம்மிலே விசுவாசம், தேவ அன்பு, அன்பினால் பிறந்த கிருபை இவற்றை நம்மிலே துவைக்கினவர் அவர்தான். இவரே சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், மரண பரியந்த உன்னை நடத்துவேன், இதோ சகல நாட்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ கேரண்டி கொடுக்கிறார். இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை பார்த்து நம்மளால் அவருக்கு என்ன லாபம்? ஆகிலும் நம்மை முன்குறித்து அழைத்து ரட்சித்து எல்லாம் தாயின் கருவிலே எல்லாவற்றையும் தொடங்கி விட்டார் அல்லவா, அது முடிவு பறந்து நடத்துவேன் என்று வாக்கும் கொடுத்து விட்டார் அல்லவா. ஆகையால் அதை செய்கிறார். பொறுப்புள்ள தகப்பன், பொறுப்புள்ள தெய்வம். இப்படி நம்மில் நற்கிரியை தொடங்கினவர் நமக்கு பச்சை கொடி காட்டி ஆரம்பி என்று சொல்லிவிட்டு அவர் எங்கேயோ போகவில்லை, நம்முடனே பயணிக்கிறார். இதை மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம தாயின் கருவிலே வைத்தார், நம்மை அழைத்தார், ரட்சித்தார், ஆரம்பித்து கொடுத்தார். இந்த புதிய வாழ்க்கையை, இயேசுவோடு இணைந்த வாழ்க்கையை, இயேசுவுக்குள் இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்துட்டு எங்கேயோ போகவில்லை, நம் உடனே பயணிக்கிறார் ஆவியானவராகும். இதை காட்டில் என்னங்க மேன்மை வேண்டும்? அவருடைய நோக்கம் நம்மை குறித்து அவரது சித்தம் நாம் இயேசுவை போல மாற வேண்டும், உருவாக வேண்டும். இயேசுவின் சாயலை நம்மில் மனிதர்கள் காண வேண்டும். யுக யுகமாக நாம் அவரோடு இம்மையிலும் மறுமையிலும் இருக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்று. இதுவே முதலும் முடிவுமான தேவனுடைய, உங்களுடைய, என்னுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மை குறித்த சித்தம் இதுதான். இதை நிறைவேற்றவே நம்மில் நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். நமக்கு இது ஆரம்பத்திலேயே புரிந்துவிட்டால் நம்முடைய வாழ்வு இயேசுவோடு இணைந்து செல்லும். பாதைகள் கரடுமுரடாக இருந்தாலும் நடத்துகிறவுடன் வருகிறார் அல்லவா, அவர் பார்த்து கொள்வார். எதுவரை பார்த்து கொள்வார்? இயேசுவின் நாள் பரியந்தம், ஜட்ஜ்மெண்ட் டே வரை, 2ஆம் வருகை வரை. நாம் இதை பற்றி கவலைப்பட அவசியமில்லை. ஆனால் நாம் இதுக்கு ஒரு புரிந்ததில் ஒரு தடுமாற்றம் இருப்பதனால்தான் வாழ்க்கையும் தடுமாறி கொண்டிருக்கிறது. சபையில் எல்லா பிரசங்கங்களும் இப்படிப்பட்ட செய்திகளும் ஒரே ஒரு நோக்கத்தை அச்சாணியாக கொண்டு சொல்லப்படுகின்றன. அதுதான் நாம் இயேசுவை போல் மாறுவதாக. எங்கள் இயேசு கடவுள், அவரை போல மாற முடியுமா? இயேசு மனித சாயலை பெற்றுக்கொண்டுதான் வந்தார். தேவனை வெளிப்படுத்தினார், தேவ சாயலை வெளிப்படுத்தினார், தேவனை வெளிப்படுத்தினார். நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர் தான். 1ஆம் ஆதியாகமம் 1 எடுத்து படித்து பாருங்கள், 27, 28 படித்து பாருங்கள். தேவ சாயலாக நாம் படைக்கப்பட்டவர்கள். அந்த சாயலை இழந்து விட்டோம். நமக்கு கிருபை இல்லை.
ஏன்? பாவம் மேற்கொண்டு விட்டது. இப்போ பாவத்தை எல்லாம் கழுவி தன் இரத்தத்தினாலே கழுவி புதிய சிருஷ்டியாக மாற்றி நம்மை புதிய மனுஷனாக உருவாக்குவதற்கு ஆவியானவரே, தேவனே ஆவியானவராக வந்து நமக்குள் இருப்பதால் நமக்கு என்ன கஷ்டம்? அவருக்கு கீழ்ப்படிவது தான் கஷ்டம். இயேசு முதற் பலன், பிதாவுக்கு நாம் யாவரும் அடுத்த பலன். இதனால்தான் நம்மை பிதா தன்னுடைய சம்பத்து என்று குறிப்பிட்டார். இந்த சம்பத்து பாதியிலேயே அழிந்து போவது, திக்குமுக்காடி சோர்ந்து போவதையோ அவர் விரும்பவில்லை. அழைத்தவர் அவர் அல்லவா, அவரையல்லவா கை நீட்டுவோம். அப்படி விட்டு விடுகிற தேவன் அல்ல. நற்கிரியை தொடங்கினவர்களுக்கு நோக்கம், சித்தம் இதுதான். நாம் இயேசுவை போல் மாற வேண்டும். அவருடைய பண்பு, அவருடைய பொறுமை, அவருடைய ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான். அவருடைய குணத்தை நாம் பெற வேண்டும். அந்த சாயலை நாம் பெற வேண்டும். இயேசு உள்ளே உருவாக வேண்டும். அதற்கு உதவி செய்யவே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதற்காகவே சூழ்நிலைகளை மாற்றி மாற்றி கொடுத்து நம்மளை செதுக்கி உரசி நம்மளை மாற்றுகிறார். இதை அடைய ஒவ்வொருவருக்கு தனித்தனியான பாதை. நோக்கம் ஒன்றுதான். குடும்பத்தை அமைத்து கொடுத்தார், ஒவ்வொருவருக்கும் தொழில் கொடுத்தார், வேலை கொடுத்தார், எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்து இதன் மூலம் நாம் உருமாற வேண்டும். வாழ்ந்து கொண்டே உருமாற வேண்டும். மற்றவர்கள் உருமாற உந்து சக்தியாக நாம் முன்மாதிரியாக சாட்சியாக இருக்க வேண்டும். இதுதான் ஆசீர்வதிக்கப்படுதல், ஆசீர்வாதமாக இருத்தல். ஆனால் நாம் இவற்றையெல்லாம் முற்றிலும் மறந்தவர்களாக பொருளாதாரத்தை வைத்தே கர்த்தரின் ஆசீர்வாதங்களை அளக்கிறோம். இது எப்படியோ நமக்குள் நுழைந்து விட்டது. உங்களை எந்த தேசத்தில், எந்த இடத்தில், எந்த கம்பெனி அல்லது பிஸ்னஸ் ஃபீல்டில் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் உங்கள் தலை உயர வேண்டும். பொருளாதாரத்திலும் பண்பிலும் நற்கிரிகள் செய்வதிலும் நீங்கள் மேன்மை அடைய வேண்டும். நற்கிரிகள் செய்யவே நம்மளை அழைத்திருக்கிறார். அது ஏற்கனவே அமைத்து விட்டார். இதெல்லாம் வேதத்தில் அடிக்கடி வந்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10 படித்து பாருங்கள். அதற்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். அதான் நோக்கம். சங்கீதம் 37:3 இதைத்தான் குறிப்பிடுகிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து, அதாவது சபையில் நிலைநாட்டப்படுதல், சத்தியத்தை மேய்ந்து கொள். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சீசர்களெல்லாம் துரிதப்படுத்துகிறார். நீங்கள் படகை வலித்து கொண்டு அடுத்த அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தனியாக போய் ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஜாமத்தில். இவர்களும் 3-4 மைல் போகிறார்கள். காற்று, எதிர்காற்று, புயல், ஒன்றும் முடியவில்லை இவர்களால். அவர் அங்கே தனியாக ஜெபித்து கொண்டிருந்தவர் இவர்கள் படுகிற வேதனையை பார்த்து தண்ணீர் மேல் நடந்து வந்தார். இதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கரை சேர்த்தார். நாம் எங்கு இருந்தாலும் அவருடைய இருதயம் நம்மையே நோக்கி இருக்கும். உங்கள் பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் உங்கள் இருதயம் அவர்களையே நினைத்து கொண்டிருப்பதில்லை? இந்நேரம் வந்திருக்கிறோடுமே, ஏன் இன்னும் வரல யோசிக்கிறோமா இல்லையா? நாமே இப்படி யோசித்தால் அவர் யோசிக்க மாட்டாரா? நீங்களும் நானும் எந்த விதத்தில் சிரமப்படுவதை அவர் பார்த்தும் பாராமல் போகிறவர் அல்ல. அந்த கம்பெனியில் நீங்கள் தடுமாறி கொண்டு இருப்பது, வேலை செய்வதில் தடுமாறி கொண்டு இருப்பது, இது கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். உங்களை திடப்படுத்துவார். எப்படி வெறும் வார்த்தையால் இல்லை, செய்து திடப்படுத்துவார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்திலும் ஆகாரை தேடி வந்து உதவினார். ஆகார் ரட்சிக்கப்பட்டவளா, அழைக்கப்பட்டவளா? சொல்லுங்கள். அழைக்கப்பட்டவள் தான். அவள் தெரிந்து கொள்ளப்பட்டவளை அவள் தெரிந்து கொள்ளவில்லையே. அப்போ நமக்கு செய்ய மாட்டாரா? நம்மில் நற்கிரியை தொடங்கினவர், முன்குறித்து அழைத்தவர், ரட்சித்தவர் செய்ய மாட்டாரா? உதவி செய்ய மாட்டாரா? இந்த பயணத்தில் நம்மை அவரோடு இணைந்து வைத்திருப்பதே சில பாடுகள், ஏக்கங்கள், தேவைகள், குறைச்சல்கள். இது மட்டும் இல்லாவிட்டால் நாம் அவரை தேட மாட்டோம். இதனால் அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நாம் அவர் இல்லாமல் ஒன்றும் செய்யவே முடியாது. யோவான் 15:5. சாலமோனுக்கு எல்லை எங்கும் சமாதானம், ஒரு குறைச்சலும் அவனுக்கு கிடையாது. அவன் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவனே சொல்லுகிறான், இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறுகளும் இல்லை. கேட்டீர்களா? ஒன்றுமே இல்லை, எல்லாம் சமாதானம். எதற்கெடுத்தாலும் சமாதானம், குறைச்சலே கிடையாது. பின் நடந்தது என்ன? தேவையில்லாமல் ஆண்டவரை விரும்பாத பாகால் மக்களின் பெண்களை கல்யாணம் பண்ணினான். 1 2 1000 அத்தனை பேருக்கு மேடைகளை அமைத்து கொடுத்தான், கோயில் கட்டி கொடுத்தான். இதுதாங்க நமக்கு குடைச்சல். சில பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் பாதை விலகி போய்விடுவோம். நம்மில் இயேசுவின் சாயல் உருவாக நம் குடும்பத்தில் அவரது பிரசன்னம் நிரம்பி வழியும். எப்பொழுது நிரம்பி வழியும்? அவரை தேடுவதிலும் கீழ்ப்படிவதிலும் தினமும் சீராக இருக்க வேண்டும், கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டும்.
நீங்கள் தேடினால் உங்கள் வீட்டில் ஒரு குறைவே காண மாட்டீர்கள். அப்படி ஒரு குறைவு, ஒரு குடைச்சல், ஒரு பிரச்சனை இருந்தால் அதை உங்களை உருவாக்கி இன்னும் மேலும் கொண்டு வருவதற்குத்தான் அது இருக்கிறது. அவர்களுக்கு தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் பிரச்சனைகள் வந்தது. அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் வாட்டுக்கு ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில் அவர்கள் தொய்ந்து விட்டார்களா? அந்த பிரச்சனையின் மூலமாக இன்னும் உயர்வை கொடுத்தார். அதுதான் இயேசு. அப்படித்தான் நமக்கும் செய்வார். இயேசுக்கு என்னைக்கா தலைநோவு இருக்குது, எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரா? கஷ்டம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. அப்போ இயேசுடைய அன்பு, இயேசுடைய பிரசன்னம், இயேசுவை போல நாம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது, அவர் சாயல் நம்ம இருக்கும் பொழுது வருமா பிரச்சனைகள்? பலவீனப்படுவோமா? சரீரம் பலவீனப்படுமா? தரித்திரம் அடையுமா? கிடையவே கிடையாது. இந்த இடத்தில் 1 மாதத்துக்கு தான் வேலை என்று சொல்லுகிறார்கள். இனி என்ன செய்வது? காலி பண்ண சொல்கிறார்கள் இடத்தை. இப்படி பிரச்சனை, பிஸ்னஸில் ஆர்டரே ஒன்றும் இல்லை, இப்படி பிரச்சனை, இப்படிப்பட்ட எத்தனையோ சேலஞ்சுகள் இருக்கலாம். இவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. வேண்டாம் என்றால் அது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலைப்பட தெரிந்தால் கவலைப்படாமல் இருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? என்னிடம் தெரிவித்துவிடு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. நான் தான் கூடவே வருகிறேனே, நான் தான் 24 மணி நேரம் கூட இருக்கிறேனே, நான் தான் தூங்காமல் விழிக்காமல் உன்னோடு இருக்கிறேனே, நீ எப்போ வேண்டுமானாலும் என்னோடு பேசலாமே. சொல்லிவிடுங்கள். இன்னும் 1 நாள் தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அந்த 1 நாள் இருக்கிறதல்லவா, அவர் பார்த்து கொள்வார். கவலைப்படாதீர்கள். உருவாக்குவார், உயர்த்தி தருவார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெப ஆலய தலைவன் யாவினுடைய மகள் இறந்து விட்டால் என்றே வந்துவிட்டது. நீ போதகர்களை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை ஏன் இயேசுவை கூட்டிக் கொண்டு வருங்கள், பிள்ளை இறந்து விட்டால் என்று மக்கள் சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்றார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். அப்போ ஏதோ ஒன்று தொங்கியிருக்கிறது, ஏதோ ஒரு பிடிமானம். அவன் அமைதியாக வந்தான். வந்து எழுப்பு கொடுக்கவில்லையா? மரித்து போன பிள்ளை எழுப்பு கொடுக்கவில்லையா? 1 நாள் இருந்தான, 1 மாதம் இருந்தான, உங்களுக்கு உண்டாக்கி தருவார், உருவாக்கி தருவார். எங்கள் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் சிம்சன் போய்கொண்டிருக்கிறான். சிம்சன் அழைக்கப்பட்ட நம்மை போலதான். அவனுக்கு ஒரு சித்தம் உண்டு, ஆண்டவருக்கு சித்தம் உண்டு. அவன் போகும் பொழுது பெலிஸ்தர்கள் எதிர்க்கிறார்கள். ஒரு பச்சை தாடை, கழுதியினுடைய பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 பேர்களை கொல்லுகிறான். கொன்று முடித்தவுடனே இவனுக்கு டயர்டு, தாகம், தண்ணீர் தாகம் வறண்டு விட்டது. செத்து விடுவோம் என்ற நிலைக்கு வந்து விட்டான். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் விழ வேண்டுமோ என்று கதறுகிறான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள அங்கே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. கேட்டீர்களா? அந்த இடத்தில் அவன் எந்த இடத்தில் நின்று கதறுகிறானோ அதே இடத்தில் அவர் என்ன வேண்டுமானாலும் அவரால் செய்ய முடியும். பூமியின் ரூபத்தை புதிதாக்குற தேவன் அதே கம்பெனியில் உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணி கொடுப்பார். நீங்கள் எந்த இடத்தில் ஆர்டர் இல்லை என்று தவித்துக் கொள்கிறீர்களோ அதே இடத்தில் ஏராளமான ஆர்டர்களை பெற்றுக் கொடுப்பார். அந்த பள்ளத்தாக்கிலேயே அவன் எங்கேயோ நடந்து கூட போக வேண்டாம், நீரூற்றை உண்டாக்கி கொடுத்தார். அவன் தாகம் தீர குடித்தான் என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தானே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இதை நாம் வாசித்து பின்னும் நான் சோர்ந்து இருந்தால் அதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு முயற்சி எடுங்கள். வேதம் முறையாக வாசியுங்கள். திடீர் என்ற ஒரு வார்த்தையை வாசித்து விட்டு போகாதீர்கள். அது நல்லதல்ல. ஆரம்பத்திலிருந்து புரியுதோ புரியலையோ முறையாக வேதத்தை வாசியுங்கள். இயேசு என்னில் உருவாகிறாரா அல்லது வேறு ஏதாவது உங்களில் உருவாகிறதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இயேசு உருவாக வேண்டும். அவருடைய பொறுமை, அவருடைய நிதானம், அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவல் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஆம், இயேசுவின் மூலமாக பிதாவின் சித்தத்தை நாமும் நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறார் அதை நான் கீழ்ப்படுவேன். அதுதான் உருவாகுதல். வேற என்ன? ஆவியானவர் சொல்வதற்கு தினமும் கீழ்ப்படியுங்கள், அவரை தேடுங்கள். இயேசு உங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார். இயேசுடைய குணாதிசயம் வரும். அவருடைய வாசனையை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்களை பார்ப்பவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார், இவர்கள் கர்த்தரின் கையை பிடித்து கொண்டார்கள் என்று. அல்லேலூயா. ஒரு குறைவையும் நீங்கள் காண மாட்டீர்கள். வேதம் பொய் சொல்லாது. ஜெபிக்கலாம். தகப்பனே,
அடியான் கருவிலே என்னை கண்டு முன்குறித்து நற்கிரிகளை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்துவேன், குறைவில்லாமல் நடத்துவேன், தோளில் சுமந்து கரை சேர்ப்பேன். இந்த கவலையை நான் விட்டுவிட்டு உம்முடைய நோக்கமாகிய இயேசுவின் பண்பு என்னில் உருவாகிறதா என்பதும், என் குடும்பம் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறதா, அவரை தேடி நாடுகிறோமா என்பதிலேயே கவனமாயிருப்போம். இதற்கு உடைய கிருபை வேண்டும் தகப்பனே. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் செய்யக்கூடிய வேலையை நான் யோசித்து கொண்டே இல்லாமல் எனக்கு கொடுத்த வேலை, என்னை பற்றி அவரது நோக்கம், இதன் மேலேயே நான் கவனமாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.